கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடியக்கெடுக்க வந்த ரம்யா கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. அவ சொல்லியும் கேட்காம மிஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறா. இவளை என்னதான் பண்றதுன்னு மைதிலியும் மீனாட்சி ஒரு திட்டம் போடுறாங்க. தீபா இவளை யதார்த்தமா நம்புறா. நம்ம சொன்னா அவளுக்கு கேட்கற மாதிரி தெரியல. சரி, இந்த குடியக்கெடுக்க வந்த ரம்யாவை நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு மைதிலியும் மீனாட்சி ஒரு திட்டம் போடுறாங்க. மாடிக்கு போய் தீபாவை பார்க்க போனவ திரும்ப வந்துதானே ஆகணும். படியில சோப்பு தண்ணியை கரைச்சி விட்டு வச்சிருக்கேன். வலிக்கு விழுந்ததும் அப்படியே இடுப்பு போனாலும் சரி, கால் போனாலும் சரி, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு மைதிலியும் மீனாட்சியும் திட்டம் போட்டு அதே மாதிரி சோப்பு தண்ணி ஊற்றி வச்சிடுறாங்க. ரம்யாவும் வேறப்பா மேலே தீபா இல்லைன்னதும் உடனே கீழே வராங்க. கீழே வரும்போது அந்த சோப்பு தண்ணி சோப்பு எல்லாம் கிடக்குது. அதையும் கவனிக்காம அப்படி வந்துட்டு இருக்கும்போது சர்ன்னு வலிக்கு விட்டு விழுறாங்க. ஐயோ அம்மான்னு விழுந்துடுறாங்க. விழுந்ததும் மைதிலியும் மீனாட்சியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அடடா ரம்யா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கல்லிகளை வலிக்கு விழ வச்சதே நீங்க 2 பேரும் தான். எனக்கு என்ன ஒண்ணுமா தெரியாதுன்னு நினைச்சீங்க? சோப்பு தண்ணியை ஊற்றி என்ன கீழே விழுக்கட்டிட்டீங்களாடி. இப்போ விழுந்திருக்கலாம். நான் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இதே வீட்டுக்கு நான் மருமகளை வருவேன் பாரு, அப்போ இருக்கடி உங்க 2 பேத்துக்குன்னு நினைக்கிறாங்க ரம்யா. அச்சோ மைதிலி, கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குமான்னு கேட்குறாங்க மீனாட்சி. இல்ல நரம்பு கட்டானால் ஆயிருக்குங்கிறாங்க மைதிலி. ஐயோ ஜவ்வு பிறண்டிருக்குமா இல்ல நரம்பு கட்டாயிருக்குமா, இப்படி மாத்தி மாத்தி மைதிலியும் மீனாட்சியும் ரம்யாவை வெறுப்பேற்றுக்குன்னே பேசிட்டு இருக்காங்க. அடைச்சி, நான் வழியில துடிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க 2 பேர் காலை போன மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு ரம்யாவை தூக்கி விட சொல்றாங்க. ரம்யாவையும் மெல்ல மெல்ல தூக்கி விட்டு ரம்யா இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாவகாசமா குணமானதுக்கு அப்புறம் மறுபடி வா. அதுக்குள்ளேயே தீபா கார்த்தியோட கல்யாணமும் முடிஞ்சு அவங்க ஹனிமூனும் போயிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மைதிலியும் மீனாட்சியும். ரம்யாவுக்கு சரியான கட்டுப்பும் வெறுப்பாகிறத மூஞ்சில நல்லா தெரியுது. ஓஹோ, எள்ளுங்கொள்ளும் வெடிக்குதாடி, வெடிக்கட்டும். நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவ, மறுபடியும் உனக்கு ஒரு நினைப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மைதிலியும் மீனாட்சியும் பார்க்குறாங்க. வெளியில கொண்டு வந்து சரி பார்த்து போ ரம்யான்னு பக்குவமா அனுப்பி வைக்கிறாங்க. ரம்யாவும் கால் வலியும் தாங்கிக்கிட்டு, ஐயோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் எட்டி பார்க்க முடியாது போல இருக்கு, சீக்கிரமா போய் உடனே டாக்டரை பார்க்கணும், பார்த்து குணமானதும் உடனே வந்து இவளுக்கு வைக்கணும் வேட்டுன்னு நினச்சிட்டு போறாங்க. அப்பாடா எப்படியோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் தலை காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேங்கிறாங்க மைதிலியும் மீனாட்சியும். அப்படியே வந்தானா இப்போ கால் தானே முறிஞ்சிருக்கு, அடுத்தது கையை முறிச்சு போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க மைதிலி. சரியா சொன்ன மைதிலி, இனிமேல் அதுதான் செய்யணும் அப்படின்னு மீனாட்சியும் மைதிலியும் துணிச்சிட்டாங்க. தீபாவை கூட்டிக்கிட்டு அபிராமி அம்மா செல்லியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. தீபா இங்கே தானே சக்தி வாய்ந்த அம்மன் இருக்காங்கன்னு நீ சொன்ன, அவங்கள நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தாகணும், என்ன ஆனாலும் சரி நம்ம பார்த்துட்டு வருவோன்ட்டு போகிறாங்க. சரி அத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செல்லியம்மன் கோயிலுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் இங்கே இருக்கிறதா சொன்னாங்களே, அநேகமாக இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு தீபாவும் அபிராமியும் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி தேடி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டயும் விசாரிச்சு பார்க்குறாங்க. அந்த அம்மன் சாமியை உருமாறி வந்து தீபா அபிராமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னம்மா என்னைவா தேடுறீங்கன்னு வந்து கேட்குறாங்க. அடடே நீங்க இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை தான் தேடிட்டு இருக்கிறோங்கிறாங்க. இந்த செல்லியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனை மனமுருகி வருந்தி பாடினதுனால தான் இன்னைக்கு தீபா என்ன காப்பாத்திருக்கா. நானும் உயிர் பிழைச்சு வந்ததுக்கு காரணமே இந்த செல்லியம்மன் தான். அதுக்கு நீங்க வழிகாட்டுனதே நீங்க தான்மா, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு அபிராமி சாமி அம்மா கிட்ட பேசுறாங்க. அதனால என்னம்மா, இது என்னோட கடமை, எல்லாம் அந்த கடவுள் செயலுங்கிறாங்க. சரி திரும்பவும் என்ன பார்க்கணும்னு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க செல்லியம்மன். சக்தி வாய்ந்த இந்த அம்மனை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கோம். இந்த அம்மனால தான் நான் உயிர் பிழைச்சு வந்திருக்கேன். நான் உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காகத்தான் தீபா கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி வச்சிருக்கா. இப்போ திரும்பவும் அந்த தாலி அவள் கழுத்தில் ஏறணும். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சோம். ஆனால் அதுலேயும் தடங்கள் வந்துருச்சு. திரும்பவும் ஒரு நல்ல நாள் கிழமை பார்த்து அது திரும்பவும் அந்த தாலி அவள் கழுத்தில் ஏறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்யலான்னு இருக்கோம். அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க அபிராமி. சாவோட எல்லையை கடந்து வந்த என்னையை காப்பாற்றிருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்ககிட்ட கேட்டால் எல்லாம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினச்சி வந்தோங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் முறைப்படி அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு முறையான சம்பிரதாயங்களெல்லாம் நடத்தி பந்தக்கால் போட்டு பத்திரிக்கை அடித்து மண்டபம் பார்த்து அதில் கல்யாணத்தை வைங்கன்னு சொல்லிடுறாங்க சாமியாரம்மா. அதுக்கப்புறம் விதி என்னவோ அதன்படி தான் நடக்குன்னு அந்த அம்மா 2 பேர்த்தையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்குமான்னு அபிராமி கேட்குறாங்க. உங்களை நேராக பார்க்கும்போது அந்த தெய்வத்தையே பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமும் திருப்தியும் நம்பிக்கையும் வந்துருச்சுங்கிறாங்க அபிராமி. எல்லாரோட மனசும் கூடி நாங்கள் தீபாவை முறையாக பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதில்லன்னு கேட்குறாங்க அபிராமி. பிரச்சனைகள் ஓடியும் வரும், கூடியும் வரும், தேடியும் வரும், ஆனால் நீங்கள் எல்லாமுக்கும் தயாராக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு அபிராமி பயப்படுறாங்க. சொல்கிறேன்னு சொல்லி சாமியாரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபிராமியும் தீபாவும் பக்கு பக்கு பக்குன்னு அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்களோன்னு, என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.